السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وآله وصحبه أجمعين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربنا زدنا علما. அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையால இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்துல நம்ம எல்லாருமே நோன்பு, தொழுகை, மற்ற வணக்க வழிபாடுகள் வேலை எல்லாம் முடிச்சுட்டு இந்த அமர்வுல ஒன்று கூடியிருக்கும். இந்த நேரம் நம்மள நிறைய பேர் ரெஸ்ட் எடுக்கிற டைம் ஆயிருக்கலாம். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆல சூரா அன்-ஷிராஹ்ல சொன்ன மாதிரி உங்கள் தேவைகள் குறித்து ஓய்வுக்கான நேரம் வரும் பொழுது அல்லாஹ்வின் வணக்க வழிபாட்டுகளை செய்யறதுக்காக ஆர்வம் காட்டுங்கள் அப்படிங்கிற கட்டளைக்கு ஏற்ப நம்ம எல்லாரும் இங்க ஒன்று கூடியிருக்கோம். அல்லாஹ் நம்முடைய அமல்களை ஏற்றுக்கொண்டு நம் அனைவரையும் சொர்க்கத்தில் ஒன்றிணைப்பானாக. ஆமீன். அன்பான சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய வேதம் இறக்கப்பட்ட இந்த கண்ணியமிக்க ரமலானுடைய மாதத்துல பெண்களுக்கான சிறப்பு பயான் தினமும் நடந்துட்டு இருக்கு. ரமலானுடைய முதல் 10 நாட்கள் வஹி நிழல் அப்படிங்கிற தலைப்புல நம்ம எல்லாரும் பயான் கேட்டு பயனடைந்திருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் ஈமானிய முன்மாதிரி அப்படிங்கிற தலைப்புல நமக்கு எடுத்துக்காட்டா வாழ்ந்த சஹாபிய பெண்கள்ல ஒருத்தவங்களை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த உரையை தொடங்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிந்த சஹாபிய பெண்மணிகளோட பேரை சாட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணி வைங்க. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆல மனிதர்களோட செயல்பாடுகளை கவனிக்கிறது மாதிரி அவங்களோட உள்ளங்கள்ல இருக்க நம்பிக்கையையும் கவனிக்கிறான். இன்னமல் அமால பின்னியா, செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை போன்றே அமைகிறது அப்படிங்கிற ஹதீஸ்க்கு ஏற்றாப்புல நம்முடைய ஒவ்வொரு செயலும் அது என்ன காரணத்துக்காக செய்யப்பட்டதோ அந்த நன்மையை தான் ஈட்டி கொடுக்கும். ஒரு மனிதர் தொழுகை, நோன்பு மாதிரி ஒரு வணக்க வழிபாட்டுல ஈடுபடுறாங்க, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை வேண்டி அந்த வணக்க வழிபாட்டை செய்யறாங்கன்னா அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தம் இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக கிடைக்கும். அதே நேரத்துல ஒரு மனிதர் மற்றவங்க நம்மளை பார்த்து தொழுகையாளி, நோம்பாளின்னு சொல்லணும்னு ஒரு விஷயத்த செய்யறாங்கன்னா அவங்களுக்கு அந்த மக்கள் கிட்ட இருந்து கிடைக்கிற பேரு தான் கூலியா இருக்கும். அல்லாஹ் கிட்ட இருந்து அந்த மனிதர் எந்த ஒரு நற்கூலியையும் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அவங்க எதிர்பார்த்து செஞ்சது அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடையாது, மாறாக மக்கள் இடத்துல நற்பெயர் தான். அதனால நம்ம அமல்கள் ஏத்துக்கப்படுறதுக்கு மிகவும் முக்கியமான ஒரு விஷயம்தான் ஈமான். ஈமான் அப்படின்னா வெறும் நீயத் மட்டும் கிடையாது. ஈமான்னு சொல்றப்போ உலமாக்கள் சொல்றாங்க ஹுவ கவுலுன் வ அமல், அது சொல் மற்றும் செயலாகும் அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹ் ஒருவன் தான் அப்படின்னு முதல்ல நினைத்து மனதார நம்பணும். பிறகு லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னு நாவால மொழியணும். பிறகு அந்த வார்த்தைகளுக்கு ஏற்றாப்ல செயல்படணும். மேலும் ஈமான் அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மனிதர் அவங்கள்ட்ட வந்து கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ் ஈமான் அப்படின்னா என்னன்னு எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்டதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க ஒரு நல்ல விஷயத்த செஞ்சீங்க அப்படின்னா உங்க மனசு திருப்தி அடையும். இதே இது நீங்க ஒரு கெட்ட விஷயத்த செஞ்சீங்க அப்படின்னா உங்க மனசுல குற்ற உணர்ச்சி வரணும். இதுதான் உண்மையான ஈமானுக்கு அடையாளம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஈமான்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஈமான் கொண்டவர் அப்படின்னா எப்படி இருக்கணும், எந்த மாதிரி இருந்தா அவங்க ஒரு முழுமையான கம்ப்ளீட்டான முஃமின்னு சொல்லலாம். இதற்கு பதிலாகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அக்மலு முஃமினீன ஈமானன் அஹ்ஸனுல் குலுக. ஈமானில் முழுமையானவர்கள் யார் என்று சொன்னால் தங்களுடைய குணங்களை சீர்படுத்தியவர்கள் தான். யார் அவங்களோட தீய குணங்களை விலக்கி நற்குணமாக மாற்றுறாங்களோ அவங்களோட ஈமான் தான் முழுமையானது. இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டா இருந்தவங்க தான் நபிகளாரோடு வாழ்ந்த சஹாபாக்கள். ஜாஹிலியா காலத்துல இருந்த தீய பழக்கங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்று அதற்கு தகுந்த மாதிரி தன்னுடைய நடவடிக்கைகளை மாற்றி அவங்களுக்கு அடுத்து வர மக்கள் ஃபாலோ பண்ற மாதிரி இருந்திருக்காங்க. எந்த அளவுக்குன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஹைருன் நாசி கர்னி, மக்களில் சிறந்தவர்கள் என்னுடைய தலைமுறையினர் தான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதுக்கப்புறம் யார் சிறந்தவங்க அப்படின்னா அவங்களுக்கு அடுத்து வர்றவங்க.
அல்லாஹ்வுடைய பாதையில சஹாபாக்களுக்கு மிகவும் உயர்ந்த ஒரு இடம் இருக்கு. அல்லாஹ் கூறுகிறார், லகத் ரதியல்லாஹு அனில் முஅமினீன இது யுபாயிஊனக. நபியே, உங்ககிட்ட பையத் செஞ்ச எல்லாரையுமே அல்லாஹ் பொருந்திக் கொண்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு நமக்கு எடுத்துக்காட்டாக எடுப்பதற்கு மிகவும் தகுதியானவர்களாக அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்ற சஹாபாக்களை மட்டுமே இருக்க முடியும். இப்படிப்பட்ட சஹாபாக்கள்ல நூற்றுக்கணக்கான பெண்கள் இருந்திருக்காங்க. இஸ்லாத்தை முதலில் ஏற்றதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவியான கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா என்ற பெண்மணி தான். இஸ்லாத்துக்காக முதலில் உயிர் தியாகம் செய்ததும் சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அப்படிங்கிற பெண்மணி தான். இவங்களை தாண்டி மேலும் நிறைய சஹாபிய பெண்மணிகள் இருக்காங்க. அவங்கள பற்றின நாலேஜ் நமக்கு பொதுவா தெரியறது கிடையாது. அவ்வாறு சிறப்பிற்குரிய சஹாபிய பெண்கள்ல ஒருத்தவங்க தான் சஃபியா பின்த் அப்துல் முத்தலிப். சஃபியா பின்த் அப்துல் முத்தலிப். அப்துல் முத்தலிப் யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பாட்டனர், குறைஷி கூட்டத்திற்கு தலைவர். சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா யாருன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மாமி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தந்தையான அப்துல்லா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு சுமார் 17 சகோதர சகோதரிகள் இருந்திருக்காங்கன்னு வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுறாங்க. அதுல இஸ்லாத்தை ஏற்றவங்க அப்படின்னு கன்ஃபார்மா சொல்ற 3 பேர் யாரு அப்படின்னா ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அதுக்கப்புறம் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா. வீரத்துக்கும் விவேகத்துக்கும் பேர் போன சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ஆரம்ப காலத்துல இஸ்லாத்தை ஏற்று பிறகு ஹிஜ்ரத் செஞ்ச மக்கள்ல ஒருத்தவங்களா இருந்தாங்க. இஸ்லாத்துல முதல்ல ஒரு முஷ்ரிக்கை தனியாக வீழ்த்திய பெண் இவங்கதான். இவங்களுடைய மகன் அஸ்-ஸுபைர் இப்னு அல்-அவ்வான் இஸ்லாத்தின் பாதையில எதிரிகளை எதிர்த்து போராடிய முதன்மையான முஸ்லிம்கள்ல ஒருவரா இருந்திருக்காங்க. அந்த காலகட்டத்துல வாழ்ந்த மிக சிறந்த கவிஞர்கள்ல சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் ஒருத்தரா இருந்திருக்காங்க. எந்த அளவுக்குன்னா வரலாற்று ஆசிரியர்கள் அப்துல் முத்தலிபுடைய 6 மகள்களுமே கவிதைகள்ல சிறந்தவங்களா இருந்தாங்க. அதுல எல்லாரையும் விடவும் சிறந்தவங்களா இருந்தவங்க யாரு அப்படின்னா சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா தான். அவங்கள மாதிரி யாருமே இல்ல அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. சில உலமாக்கள் இவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்த வருடத்திற்கு முந்தைய வருடத்துல பிறந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. மத்த உலமாக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த அதே வருடத்துல தான் பிறந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அசதுல்லா, அல்லாஹ்வுடைய சிக்கம் என சொல்லப்படுற ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உடன் பிறந்த சகோதரி தான் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா. ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கும் ஒரே வயசுதான். இவங்க 3 பேருமே ஒரே வயசுல இருந்ததுனால இவங்க 3 பேரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு ஒரு மாமி அப்படிங்கிற இடத்துல இல்லாம ஒரு சகோதரி மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா இருந்திருக்காங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இஸ்லாத்தை பத்தி மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லுங்க அப்படின்னு வஹி இறக்குறான். வஅன்திர் அஷீரதக அல் அக்ரபீன, உம்முடைய நெருங்கிய உறவினர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக அப்படின்னு சொல்றான். இப்படி வஹி வந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்கன்னா அங்க இருந்த மார்க்கெட்ல ஒரு உயரமான இடத்துல ஏறி என்ன பண்றாங்க, யா மாஷரல் குரைஷ் இஷ்தரு அன்ஃபுஸகும் லா அக்னி அன்கும் மினல்லாஹி ஷையா. குறைஷி கூட்டத்தினரே, அல்லாஹ்வுடைய கோபத்துல இருந்து உங்களை நீங்களே காப்பாத்திக்கோங்க, ஏன்னா என்னால உங்களை யாரையும் காப்பாத்த முடியாது. வயா ஃபாத்திமா பின்த் முஹம்மத் சஅலனி மா ஷிஅத மின் மாலி லா அக்னி அன்க மினல்லாஹி ஷையா. என்னுடைய மகள் ஃபாத்திமாவே, முஹம்மதுடைய மகள் ஃபாத்திமாவே, நீங்க என்னோட செல்வத்துல இருந்து எதை வேணும்னாலும் கேளுங்க, ஆனா அல்லாஹ்வுடைய தண்டனையில இருந்து உங்களை என்னால பாதுகாக்க முடியாது. ويا صفية أمة رسول الله صلى الله عليه وسلم لا أغني عنك من الله شيئا. அல்லாஹ்வுடைய தூதரின் மாமி ஆன சஃபியாவே, அல்லாஹ்வுடைய தண்டனையில இருந்து உங்களை என்னால பாதுகாக்க முடியாது, அதனால ஏக இறைவனின் பக்கம் வாங்க அப்படின்னு அழைக்கிறாங்க. நெருங்கிய சொந்தங்கள் அப்படின்னு அல்லாஹ் கூப்பிட சொன்னப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உடனே இவங்களை கூப்பிடுற அளவுக்கு இவங்க க்ளோஸா இருந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம இவங்களுடைய உடன் பிறந்த சகோதரரான ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மேல ரொம்பவே பாசமா இருந்திருக்காங்க.
ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வேட்டைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இல்ல ஏதாவது பயணங்களை முடிச்சு வந்ததுக்கு அப்புறமும் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டுக்கு தான் வராங்க. அங்க சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹுக்காண்டி தேவையான உதவிகளை செய்வாங்க. அவங்களோட துணிகளை துவைக்கிறது, அவங்களுக்கு உணவளிக்கிறது, மேலும் அவங்கனால என்னென்ன உதவி செய்ய முடியுமோ அதை எல்லாமே அவங்க பண்ணியிருக்காங்க. சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க முதல்ல அல் ஹாரிஸ் இப்னுல் ஹர்ப் அப்படிங்கிற மனிதரை திருமணம் செய்றாங்க. இவர் யாரு அப்படின்னா அபு சுஃபியான் இப்னு ஹர்ப் அவருடைய சகோதரர், அவருடைய கூட பிறந்த சகோதரர். அல் ஹாரிஸ் இப்னுல் ஹர்ப் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா சஃபியா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கும் அவங்களுக்கும் எந்த குழந்தைகளும் இல்லாத நிலையில மௌத்தாயிடுறாங்க. அதனால சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா என்ன பண்றாங்க, மறுமணம் பண்ணிக்கிறாங்க. யார திருமணம் செய்யறாங்கன்னா உம்முல் முஃமினீன் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, நபிகளாரின் முதல் மனைவி, அவங்களுடைய சகோதரரான அல் அவ்வாம் இப்னு குவைலித் அவங்கள திருமணம் செஞ்சுக்கிறாங்க. ஏற்கனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட மாமி அப்படிங்கிற முறையில ரொம்ப க்ளோஸா இருந்திருக்காங்க. இப்போ திருமணம் மூலமாவும் இந்த ஒரு உறவு மூலமாவும் அவங்களோட உறவு இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கு. அல் அவ்வாம் இப்னுல் குவைலித் அவங்களோட சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு 3 மகன்கள் பிறக்கிறாங்க. முதல் மகன் யாரு அப்படின்னா அஸ்ஸைத், இரண்டாவது மகன் அஸ்-ஜுபைர், அப்புறம் அப்துல் கஅபா மூன்றாவது ஒரு மகன் பிறக்கிறாங்க. இதுல அப்துல் கஅபா அப்படிங்கிறவங்க சிறு வயதிலேயே இறந்துடுறாங்க. மகனை இழந்த துக்கத்துல இருக்கும் போதே இவர்களுடைய கணவர் அல் அவ்வாம் அவர்களும் இறந்துடுறாங்க. இதுக்கப்புறம் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா திருமணம் செஞ்சுக்காம தன்னோட 2 மகன்களோட அஸ்மா பின்த் அபூ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கூட இருக்காங்க. ஜாஹிலியாவுடைய காலகட்டத்துல பெண்களை வெறும் பொருட்களா நடத்தின மாதிரி தான் நடத்தினாங்க. பெண்கள் வெளியே போய் சம்பாதிக்க முடியாத சூழ்நிலையாகவும் அவங்களுக்கு தகுந்த பாதுகாப்பும் இல்லாத நிலைமையாகவும் அப்ப இருந்துச்சு. இப்படி இருக்க டைம்ல கணவனை இழந்த ஒரு பெண்ணாக தனியா சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய மகன்களை ரொம்ப கட்டுக்கோப்பா வளர்க்குறாங்க. குறிப்பா ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள இன்னும் ஸ்ட்ரிக்டா வளர்க்குறாங்க. ஏன் அப்படின்னா இஸ்லாம் வர காலகட்டத்துக்கு முன்னாடி தந்தையை இழந்த அனாதைகளை ரொம்ப மோசமான நிலையில மக்கள் நடத்திட்டு இருந்தாங்க. அந்த அனாதைகளுக்கு எந்த உரிமைகளுமே கொடுக்கப்படல. அவங்களோட சொத்துக்களையும் இந்த மக்கள் எடுத்துக்கிட்டாங்க. அதுவும் இல்லாம அவங்கள பாத்துக்கிறதுக்கும் ஆள் இல்லாம அவங்க தனியாவே இருந்தாங்க. இந்த காரணத்தினாலதான் அப்துல் முத்தலிப் என்ன பண்றாங்க அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க தந்தை இழந்தவங்க, அவங்களுக்கு 6 வயது இருக்கும் போது அவங்களோட தாயாரையும் இழந்துடுறாங்க. இதனால அப்துல் முத்தலிப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல ரொம்ப பாசமா இருக்காங்க. அவங்க இது மட்டும் இல்லாம அவங்க பாசமா இருந்தது மட்டும் இல்லாம அபு தாலிப் அவங்களோட மகனை கூப்பிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மரணத்துக்கு முன்னாடி சொல்லி மௌத்தாயிடுறாங்க. அந்த அளவுக்கு அரேபிய மக்கள் எத்தீம்களை ஜாலியா காலத்துல விலக்கி வச்சிருந்தாங்க. எந்த அளவுக்கு கடினமாக அவங்க வாழ்க்கை இருந்திருந்தா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுமார் 20 முறை எத்தீம்களை பத்தின வசனங்களை இறக்கியிருப்பாங்க. வயஸலூனக அனில் யதாமா குல் இஸ்லாஹுல் லஹும் கைர். உங்களிடத்துல அனாதைகளை பற்றி கேட்கிறாங்க, நபியே நீங்க சொல்லுங்க, அவர்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய செயல்களை செய்வதே சரியானதாகும். சூரா அன்-நிசால அல்லாஹ் சொல்றான், வஆத்துல் யதாமா அம்வாலஹும். அனாதைகளுக்கு அவங்களோட செல்வத்தை திருப்பி கொடுத்துருங்க. வலா ததபத்தலுல் ஹபீஸ பித்தய்யிப். அவங்களோட நல்ல பொருட்களை உங்க தீய பொருட்களை கொண்டு மாத்தாதீங்க. வலா தஅகுலு அம்வாலஹும் இலா அம்வாலக்கும். அவங்களோட செல்வங்களை உங்க செல்வங்களோட சேர்த்து சாப்பிடாதீங்க. இன்னஹு கான ஹூபன் கபீரா. நிச்சயமாக இது மிகப்பெரிய பாவமாகும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இந்த மாதிரி இருந்த சூழ்நிலையில தான் தன்னுடைய மகன்கள் எந்த ஒரு இடத்துலயும் டிஸ்அட்வான்டேஜ் ஆகிடக்கூடாது அப்படிங்கறதுனால சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கிட்ட ரொம்ப கடுமையா நடந்துக்கிறாங்க. ஒரு தடவை ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள கண்டிச்சுட்டு இருக்கிறப்போ அவங்க கணவர் அல் அவ்வாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய சகோதரரான நௌஃபல் இப்னு குவைலித் அவங்க சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள பார்த்து கேக்குறாங்க, நீங்க உங்க மகனை நடத்துறத பாக்குறப்போ நீங்க அவங்கள விரும்புற மாதிரி எங்களுக்கு தெரியல, அவங்கள வெறுக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே சஃபியா ரலியல்லாஹு அன்ஹாக்கு ரொம்ப கோவம் வந்துருது. உடனே அவங்கள பார்த்து, யார் என்னோட மகனை நான் வெறுக்கிறேன்னு சொல்றாங்களோ அவங்க நிச்சயமாக போய் தான் சொல்றாங்க. நான் அவங்கள கண்டிக்கிறதுக்கான காரணமே ஒரு நாள் போருக்கு போனாங்க அப்படின்னா வெற்றியோட நிறைய கனிமத் பொருட்களை அவங்க திருப்பி கொண்டு வருவாங்க, அதுக்காண்டிதான் அப்படின்னு சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க.
இவங்க இதே விஷயத்த கவிதையா நௌஃபல் அப்படிங்கிறவங்க கிட்ட சொல்லிடுறாங்க. இப்படி இருக்கையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஸ்லாத்தின் பக்கம் மக்களை வெளிப்படையா அழைக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய 13 வயதுல இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க. இத அவங்க தாயான சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட சொன்ன உடனே சஃபியா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு ரொம்ப கோவம் வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடிக்காம இருந்த காரணத்தினாலயோ இல்ல இஸ்லாத்தை அவங்க வெறுக்கிற காரணத்தினாலயோ இல்ல, ஆனா ஒரு ஏற்கனவே ஒரு அனாதையா இருக்காங்க அப்படிங்கிறப்போ இப்போ ஒரு முஸ்லிமாவும் ஆகிட்டாங்க அப்படின்னா மக்கள் அவங்களோட மகனை வெறுத்து ஒதுக்கி வச்சிருவாங்களேன்ற பயத்துல அவங்க மாமா இருக்காங்க இல்லையா நௌஃபல் இப்னு ஹுவைலித் அவங்கள கூப்பிட்டு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள திருத்த சொல்றாங்க. நௌஃபல் இப்னு ஹுவைலித் அந்த காலத்துல குறைஷிகளோட ஷைத்தான் அப்படின்னு அழைக்கிற அளவுக்கு ரொம்ப கொடூரமான ஒரு மனிதரா இருந்தாரு. என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் அந்த மனிதர் என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இஸ்லாத்தை விட்டு வெளியே வர மாட்டேன், இஸ்லாத்தை விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த சூழ்நிலையில என்ன ஆகுது அப்படின்னா ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு வேட்டைக்கு போயிட்டு திரும்பி வர்றாங்க. திரும்பி வர்றப்போ அபு ஜஹல் அவங்களோட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தவறாக பேசிட்டதா ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹுக்கு நியூஸ் வருது. இத கேட்ட உடனே ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்றாங்க அப்படின்னா வேகமா அபு ஜஹல் இருக்கிற இடத்துக்கு போய் என்னோட அண்ணனுடைய மகனை நீங்க எப்படி திட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்பால அபு ஜஹலோட தலையில அடிச்சிடுறாங்க. இதோட என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா அவங்க முஸ்லீமா இருக்கிறதுனாலதானே திட்டுறீங்க, நானும் இன்னல இருந்து முஸ்லீம் ஆகுறேன், நானும் இன்னல இருந்து இஸ்லாத்தை ஏத்துக்கிறேன், ஏன் கூட நீங்க சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அபு ஜஹல்கிட்ட பேசிட்டு ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கிளம்பிடுறாங்க. ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய சகோதரர் மேல இருந்த அதீத அன்பு காரணமாக அவங்களும் இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க. பிறகு அவங்களோட 53 வயதுல ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சிடுறாங்க. அன்பான சகோதரிகளே, ஏற்கனவே சொன்ன மாதிரி சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள பத்தி பேசுறப்போ அவங்களோட ஸ்ட்ராங்கான பர்சனாலிட்டியை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இஸ்லாத்துல நடந்த போர்கள்ல பெண்களோட பங்களிப்பு என்னவா இருந்துச்சு அப்படின்னா போர் செய்யறவங்களுக்கு தண்ணீர் கொடுக்கறது, அம்புகளை தீட்டி கொடுக்கறது, போர்ல அடிபட்டவங்களுக்கு மருந்து தர்றது, இந்த மாதிரி விஷயங்களை தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கிறப்போ உஹது போர் நடந்துட்டு இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா படை வீரர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரோலை கொடுத்து அசைன் பண்ணிடுறாங்க. யாரும் அவங்க இருக்கிற இடத்தை விட்டு இறக்கக்கூடாது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிடுறாங்க. அதனால மக்கள் எல்லாரும் படை வீரர்கள் எல்லாரும் அந்தந்த இடத்துல நின்றுட்டு இருக்காங்க. காபிர்கள் வராங்க, அவங்களோட போர் நடக்குது. அதுல முஸ்லிம்கள் ஜெயிச்சிடுறாங்க. முஸ்லிம்களை பார்த்து காபிர்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. இத பார்த்த முஸ்லிம்கள் என்ன பண்றாங்க, அந்த காபிர்கள் ஓடுறப்போ குதிரைகள் கனிமத் பொருட்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிருப்பாங்க இல்லையா, அதை பார்த்துட்டு அவங்க வெற்றி அடைஞ்சிட்டோம் அப்படின்ட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாமலேயே அவங்க இடத்தை விட்டு கீழே இறங்கி வந்துடுறாங்க. இத பார்த்த எதிரிகளோட படை தளபதியா அப்போ இருந்த ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு, அப்ப அவங்க முஸ்லிமா மாறல, அவங்க என்ன பண்ணிடுறாங்க, முஸ்லிம்கள் ஒரு வீக்கான பொசிஷன்ல இருக்காங்க அப்படிங்கறத பார்த்துட்டு திருப்பி அவங்க குதிரைகளை திருப்பி அவங்க படைகளை திருப்பி முஸ்லிம்களை தாக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுல முஸ்லிம்கள் நிறைய பேர் காயமடைஞ்சிடுறாங்க. இந்த காரணத்தினால முஸ்லிம்களை போர்க்களத்துல இருந்து நிறைய பேர் ஓட ஆரம்பிக்கிறாங்க. இத பாத்துட்டு இருந்த சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா என்ன பண்றாங்க அப்படின்னா முஸ்லிம்கள் எல்லாம் அப்படி ஓட ஆரம்பிக்கிறாங்களே அப்படிங்கறத பார்த்துட்டு இவங்க இப்படி ஓடுனாங்க அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு எந்த பாதுகாப்பும் இருக்காதே அப்படிங்கிற பயத்துல என்ன பண்றாங்க, சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அங்க பக்கத்துல ஷஹீத் ஆகி இருந்தாங்க இல்லையா, அவங்களோட ஈட்டி இருக்குல்ல அதை உருவி சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா காஃபிர்கள் இருக்கிற திசையின் பக்கம் போயிட்டு இருக்காங்க. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட டென்ட் தனியா இருக்கும், அதை தேடி போய்கிட்டு இருக்காங்க. அவங்க போற வழியில வர காபிர்கள் எல்லாரையுமே காயப்படுத்திட்டு இவங்க தைரியமா முன்னேறி போயிட்டே இருக்காங்க. அதே போர்க்களத்துலதான் என்ன ஆகுது அப்படின்னா ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் ஷஹீத் ஆயிடுறாங்க. என்ன காரணத்தினாலன்னா வக்ஷி அப்படிங்கிற அடிமை என்ன பண்ணிடுறாங்க, ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹுவ ஈட்டியால குத்திடுறாங்க, ஈட்டியை எறியறாங்க. அது ஹம்சா ரலியல்லாஹு அவங்களோட உடம்புல பட்டு ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு விழுந்துடுறாங்க. இது போக அபு சுஃபியானோட மனைவி ஹிந்த் என்ன பண்றாங்க அப்படின்னா ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட உடலை கிழிச்சு அவங்களோட ஈரலை கடிச்சு எரிஞ்சிடுறாங்க.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹுவோட இந்த நிலைமையை பார்த்துட்டு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹுவை கூப்பிட்டு என்ன சொல்றாங்கன்னா, தூனக் உம்முக், உங்களுடைய தாய் கிட்ட போங்க, அவங்கள இங்க வரவிடாம தடுத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன நினைச்சாங்கன்னா, அவங்க அன்புக்குரிய சகோதரரோட இந்த உடலை இவ்வளவு மோசமான நிலைமையில இருக்கிற இந்த உடலை சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா பார்க்க வேண்டாம் அப்படின்னு நினைச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹாவை போர்க்களத்துக்குள்ள வரவிடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஓடுற முஸ்லிம்களை பார்த்துட்டு, அல்லாஹுடைய தூதரை பாதுகாக்காம நீங்க எல்லாரும் ஓடிட்டு இருக்கீங்களா, அல்லாஹுடைய தூதருக்கு பாதுகாப்பு கொடுக்காம நீங்க எல்லாரும் போர்க்களத்தை விட்டு இப்படி ஓடுறீங்களா, வெற்றியை விட்டு ஓடுறீங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டே காஃபிர்களை தாக்கிட்டு அவங்க முன்னேறி போயிட்டே இருக்காங்க. அப்போ ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன பண்றாங்கன்னா, சஃபியா ரலியல்லாஹு அன்ஹாவை பார்த்து கூப்பிடுறாங்க. அவங்கள கூப்பிட்டு நிக்க சொல்றாங்க. ஆனா சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா கேட்காம போய்கிட்டே இருக்காங்க. ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்கள பிடிச்சு இழுக்கிறாங்க. அவங்கள போகாதீங்க அப்படின்னு பிடிச்சு இழுக்கிறாங்க. ஆனா சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா என்ன சொல்லிடுறாங்க, இலைக்க அன்னி, என்னை விட்டு விலகி போங்க அப்படின்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹுவை தள்ளி விடுறாங்க. எத்தனையோ தடவை சொன்னதுக்கு அப்புறமும் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கட்டளை அப்படின்னு சத்தமா சொல்றாங்க. இதை கேட்ட உடனே சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரின் வார்த்தை இதை கேட்ட உடனே என்ன சொல்றாங்க அப்படின்னா, சம்ஆன் வத்தஆ, நான் கேட்டுட்டேன், அந்த வார்த்தைக்கு நான் கட்டுப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அதே இடத்துல அப்படியே நின்னுறாங்க. ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு திருப்பி சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட வர்றாங்க. வர்றப்போ சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா கேக்குறாங்க, என்னுடைய சகோதரர் ஹம்சா இந்த போர்ல ஷஹீத் ஆயிட்டாங்க, நான் கேள்விப்பட்டேன், அது உண்மையா அப்படின்னு கேக்குறாங்க. ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, ஆமா உண்மைதான் அப்படின்னு சொன்னோனே சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா என்ன சொல்றாங்கன்னா, வல்லாஹி அஸ்பிரன்ன வஅஹ்தஸிபன்ன, அல்லாஹ்வின் மீது ஆணையாக நிச்சயமா நான் பொறுமையா இருக்கேன், நான் பொறுமையா இருப்பதற்கான கூலிய நான் அல்லாஹ்விடமே தேடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்றாங்க அப்படின்னா, கொஞ்ச நேரம் கழிச்சு ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட உடல் இருந்த இடத்துக்கு அவங்களோட தாயாரை கூட்டிட்டு போறாங்க. அங்க ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹுவோட உடலை பார்த்துட்டு சஃபியா ரலியல்லாஹு அன்ஹு அவ்வளவு கண்ணீர் சிந்துறாங்க. மெதுவா அழுதுட்டே நிக்கிறாங்க. அவங்கள பார்த்த உடனே இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இத சொல்லிட்டு அவங்க கடைசியில ஈவினிங் சாயந்தரம் முடியிற வரைக்கும் அதே இடத்துல அவங்க கண்கள்ல கண்ணீரோட நின்னுட்டு, அல்லாஹும் மக்ஃபிர் லஹு, இறைவா ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட பாவங்களை மன்னிப்பாயாக, அல்லாஹும்ம இன்னி அஸ்தஹ்சிபுஹு வ இன்தக், இறைவா இவங்களோட தியாகத்துக்கான நற்கூலிய உன்னிடமே தேடுகிறேன் யா அல்லாஹ், இறைவா இந்த இழப்பை தாங்கிறதுக்கான பொறுமைக்கு இதோட நற்கூலிய நானும் இதையே உன்னிடமே தேடுறேன் யா அல்லாஹ் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்காங்க. இப்படியா அவங்க சாயந்தரம் வரைக்கும் நின்னுடுறாங்க. கண்ணியமிக்க சகோதரிகளை, நமக்கு அன்புக்குரியவங்களோட இழப்ப எப்படி அழகான முறையில கையாளணும் அப்படின்னு இந்த விஷயம் மூலமா நம்ம கத்துக்கலாம். எந்த ஒரு சத்தமான அழுகையோ, அல்லாஹ்விடத்துல எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் இந்த இழப்பு அப்படின்னு கேள்வி கேட்கிறதோ, தன்னோட நிலைய நினைச்சு சபிக்கிறதோ, இப்படி எதுவுமே இல்லாம ரொம்ப பொறுமையா இந்த இழப்புக்கான இந்த வலிக்கான கூலிய எனக்கு கொடு அப்படின்னு அவங்கள அடக்கம் செய்யற வரைக்கும் அதே இடத்துல நின்னு சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா துஆ செஞ்சுட்டு இருக்காங்க. பிறகு ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு கஃன் துணியை எடுத்து அவங்களுக்கு அடக்கம் செஞ்சதுக்கு அப்புறம் அந்த இடத்தை விட்டு சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா கிளம்புறாங்க. சகோதரிகளை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவங்க மனதளவுல எந்த அளவுக்கு தைரியமா இருந்திருந்தாங்க அப்படின்னா, இந்த மாதிரி அல்லாஹ்வுக்கு பிடித்தமான இவ்வளவு ஒரு கடினமான சூழ்நிலையில அல்லாஹ்வுக்கு பிடித்த மாதிரி அவங்களோட சோகத்தை வெளிப்படுத்தியிருப்பாங்க. இது மட்டும் இல்லாம அவங்களோட தைரியத்திற்கு எடுத்துக்காட்டாக அல்ஸா போர்ல ஒரு சம்பவம் நடக்குது. அல்ஸா போர்ல முஸ்லிம்களுக்கு எதிராக 3 கூட்டத்தினர் திரள்றாங்க. யார் யாரு அப்படின்னா, ஒன்று மக்காவாசிகள், மக்கால இருந்த குறைஷிகள். 2வது யார் இருக்காங்க அப்படின்னா, மதீனால இருந்த 3 யூத கூட்டத்தினர். இவங்க எல்லாரும் என்ன பண்ணிடுறாங்க, முஸ்லிம்களோட போட்டிருந்த ஒப்பந்தத்தை மீறி முஸ்லிம்களுக்கு எதிராக குறைஷிகளோட சேர்ந்துக்கிறாங்க. இதுக்கப்புறம் இன்னொரு கூட்டம் யார் இருக்காங்க அப்படின்னா, மதீனாவுக்கு வெளியில இருந்த பெடோவன்ஸ். இந்த பெடோவன்ஸ் காட்டரபிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க சிட்டி, மதீனா மக்கா அப்படிங்கிறது சிட்டி மாதிரி. இந்த பெடோவன்ஸ், இந்த காட்டரபிகள்லாம் வாழ்ற இடம் எப்படின்னா, அங்கங்க டென்ட் போட்டு சின்ன சின்னதா இந்த பாலைவனத்துல இருந்திருப்பாங்க. இவங்க எல்லாரும் என்ன இந்த காட்டரபிகள் ரொம்ப கொடூரமானவங்களா இருந்தாங்க.
இவங்களை வந்து நஜ்து கூட்டத்தினர் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில முஸ்லிம்கள் வந்து நடுவுல ஒரு இடத்துலயும் அவங்கள சுத்தி ஆபத்துகள் இருக்கிற நிலையில என்ன பண்றது அப்படின்னு சஹாபாக்கள்கிட்ட வந்து மஷூரா கேக்குறாங்க. மஷூரா கேக்குறப்போ சல்மான் அல் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, மதீனாவை சுத்தி ஒரு பெரிய குழியா தோண்டிருங்க. பெரிய குழியா தோண்டுனீங்க அப்படின்னா எதிரிகள் வந்து உள்ள வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மஷூராவை ஏத்துக்கிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க அப்படின்னா குழியை தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. மற்ற சஹாபாக்களோட சேர்ந்து குழியை தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த அல்லாஹ்வுடைய காலகட்டத்துல உணவு எதுவும் சரியா இல்லாத நிலையில வயிற்றுல வந்து கல்ல கட்டிட்டு சஹாபாக்களும் சஹாபிய பெண்மணிகளும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கிற நேரத்துல போருக்கான நாள் வருது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்கள் அவங்க செல்வங்கள் எல்லாத்தையுமே சேர்ந்து ஒரு இடத்துல ஒரு பெரிய ஒரு ஃபோர்ட்ல அவங்க எல்லாரையும் உள்ள வச்சுட்டு அவங்களுக்கு பாதுகாப்பா ஹசன் பின் சாபித் அப்படிங்கிற மனிதரை விட்டுட்டு போறாங்க. இந்த ஹசன் பின் சாபித் யாரு அப்படின்னா ஒரு கவிஞர். அந்த காலத்துல மதீனால வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கவிஞர். இப்படி அவங்க போருக்கு போனதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா யூத கூட்டத்துல இருந்து ஒரு உளவாளி வர்றாங்க. அந்த உளவாளி என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்க விட்டுட்டு போனாங்க இல்லையா அந்த ஃபோர்ட் மேல உள்ள யாரும் இருக்காங்களா, இங்க வந்து பெண்களோ பொருட்களோ யாரும் வந்து பாதுகாப்பு இல்லாம இருக்காங்களா அப்படின்னு பாக்குறதுக்காண்டி வராங்க. ஏன்னா பாதுகாப்பு இல்லாம இருந்தாங்க அப்படின்னா அவங்க கூட்டத்தினரை கூட்டிட்டு வந்து இவங்களை கைப்பற்றிடலாம் அப்படின்றதுக்காண்டி அந்த யூதர் வந்து இங்க என்னன்னு பார்க்க வராங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அந்த யூதர் அந்த ஃபோர்ட் இருக்குல்ல அந்த ஃபோர்ட் மேல ஏறிடுறாங்க. ஏறி கொஞ்சம் கொஞ்சமா மேல ஏறி வந்துட்டு இருக்காங்க. இத உள்ள இருக்கிறவங்க பாத்துடுறாங்க. இத பார்த்த உடனே ஹசன் பின் சாபித் அவங்க வந்து சொல்றாங்க, நான் வெறும் கவிஞன் தான், என்னால வந்து வாள் உயர்த்தி வந்து என்னால சண்டை போட முடியாது, இந்த யூதர்கிட்ட இருந்து உங்களை எப்படி பாதுகாக்கிறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயத்துல ஒரே இடத்துல உறைஞ்சிடுறாங்க. இத பார்த்துட்டு இருந்த சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான இரும்பு கம்பியை எடுத்துட்டு வந்து நபி அந்த ஃபோர்ட் இருக்கு இல்லையா அந்த ஃபோர்ட்ல இருக்கிற கதவுக்கு பின்னாடி அவங்க வந்து நின்னுட்டு அந்த யூதர் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிருக்காங்க. அந்த யூதர் ஏறி வந்து கதவை திறந்து கரெக்டா அவங்க உள்ள வர்றப்போ சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அந்த கம்பியை வச்சு அந்த யூதரோட தலையில அடிச்சிடுறாங்க. அந்த யூதர் அங்கேயே இறந்துடுறாங்க. அதோட நிறுத்தாம அல்லாஹு அக்பர் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த யூதரோட உடலை வந்து இழுத்துட்டு மேல அந்த ஃபோர்ட்டோட மாடி வரைக்கும் போறாங்க. அங்க இருந்து அந்த கோட்டையில இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த யூதரோட உடலை வந்து அப்படியே தள்ளி விட்டுடுறாங்க. அவங்களோட கூட்டத்தினர்ல ஒரு ஆள் வந்து இப்படி கீழே இறந்து கிடக்கிறத பார்த்த உடனே அந்த மற்ற யூதர்கள் எல்லாம் என்ன பண்ணிடுறாங்கன்னா இந்த இடத்த வந்து பாதுகாக்கிறதுக்கு யாரோ நிறைய படை வீரர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்ட்டை எதுவுமே பண்ணாம அந்த கோட்டையை எதுவுமே பண்ணாம அவங்க எல்லாரும் அங்க இருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. இது நடக்கிறப்போ சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு கிட்டத்தட்ட 58ல இருந்து 60 வயசு வரைக்கும் இருக்கலாம். இப்படி அல்லாஹ் கொடுத்த அறிவாலையும் நுணுக்கத்தாலையும் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அந்த கோட்டையில இருந்த மக்களையும் செல்வத்தையும் பாதுகாத்திருக்காங்க. இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா இன்ன சஃபியா, நிச்சயமாக அவங்க சஃபியா தான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமையா சொல்றாங்க. இது போக அஹ்ஸா போருக்கு அப்புறம் ஹைபர் போர் நடக்குது. ஹைபர் போர்ல சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட பங்கு மிக பெரியதா இருக்கு. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க அப்படின்னா ஹைபர் போர்ல கிடைச்ச கனிமத் பொருட்கள்ல 40 வசக் அளவுக்கு பேரித்தங்கனிகளையும் தானியங்களையும் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு பரிசா கொடுக்குறாங்க. இப்படி உறுதியான கேரக்டர்ல அவங்களும் இருந்து அவங்களோட பையன் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களையும் இதே மாதிரியே வளர்த்திருக்காங்க. எதிரி படைகளோட இடத்துக்கு தனியா போய் அங்க வேவ் பார்த்து அங்க யார் இருக்கா எத்தனை பேர் இருக்கா இந்த மாதிரி இருக்கிற நியூஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ற அளவுக்கு தைரியசாலியா ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு இருந்திருக்காங்க. இவங்க என்ன ஆகுது அப்படின்னா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட ஆட்சி காலம் வருது. ஆட்சி காலத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா ஹவாரிஜிகள் இருக்காங்கல்ல, ஹவாரிஜிகள் வந்து சூழ்ச்சியால அவங்களோட சூழ்ச்சியால ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து அலி ரலியல்லாஹு அன்ஹுவை எதிர்த்து போராடுற நிலைமை வருது. அப்போ ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்லிடுறாங்க, இல்ல என்னால அலி ரலியல்லாஹு அன்ஹுவை எதிர்த்து போராட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த கூட்டத்துல இருந்து விலகி போறாங்க.
இத பார்த்துட்டு இருந்த ஹவாரிஜிகள் அலி ரதியல்லாஹு அன்ஹுவோட ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு போய் சேர்ந்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பக்கபலம் ஆயிருமே அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு நினைச்சிட்டு ஹவாரிஜிகளை ஒரு சிலர் என்ன பண்றாங்க அப்படின்னா சூழ்ச்சி செஞ்சு ஒரு மனிதரை ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு அவங்களோட அனுப்பிச்சு விடுறாங்க. நானும் திருந்திட்டேன், நானும் இதை தவறு பண்றேன்னு உணர்ந்துட்டேன், நான் உங்களை ஃபாலோ பண்ணி இனிமே வரேன் அப்படின்னு அந்த ஹாரிஜிய ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு தொழுக நேரம் வந்தோடனே தொழுக போறப்ப அந்த ஹவாரிஜிகள்ல ஒருத்தர் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு அவங்களோட முதுகுல குத்திடுறாங்க. ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹுக்கு அப்ப வயசாகி இருந்தாலும் அவங்களோட நேருக்கு நேரா மோத முடியாத அளவுக்கு ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. எந்த காரணத்தினால அப்படின்னா அவங்க சிறு வயதுல இருந்தே அவங்க தாய் அவங்களுக்கு கொடுத்த ட்ரைனிங்னாலதான். நபிகளாரோட மரணத்திற்கு அப்புறம் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அந்த நாள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்றாங்க அப்படின்னா சூரியன் வெளிச்சமாக இருந்தாலும் அது அது அந்த நாள் இருள் சூழ்ந்து இருந்துச்சு அப்படின்ட்டு கவிதை வடிவத்துல சொல்றாங்க. இந்த மாதிரி சஃபியா ரலியல்லாஹு அன்ஹாவோட பேரு கீழே நிறைய கவிதைகளை வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட ஆட்சி காலத்துல அவங்களோட 73 வயதுல மரணம் அடைஞ்சிடுறாங்க. அவங்களுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஜனாசா தொழுகை நடத்தி அடக்கம் செய்றாங்க. அன்பான சகோதரிகளே, பெண்களுக்கு முக்கியத்துவம் இல்லாத ஒரு காலகட்டத்துல விதவையாகி அவங்களோட மகன்களை தனியா வளர்த்திருக்காங்க. அப்படி வளர்த்தது மட்டும் இல்லாம அவங்கள நேரான வழியில கொண்டு செலுத்தி அல்லாஹோட பாதையில நிலைநிறுத்தி இருக்காங்க. அவங்களோட உறுதிமிக்க இந்த குணத்துல இருந்து நம்ம நிறைய இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிற மாதிரி இருந்திருக்காங்க. அல்லாஹுடைய கருணையால இப்படிப்பட்ட வரலாற்று சாதனை படைத்த பெண்களை நமக்கு ஈமானிய முன்மாதிரிகளாக ஏற்படுத்தி அல்லாஹ் கொடுத்திருக்கான். நமக்கெல்லாம் கிடைக்காத பாக்கியமான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணால பாக்குற பாக்கியம் மட்டுமல்லாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இரத்த உறவாகவும் இருக்கிற பாக்கியத்தை சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கான். இவங்களோட வாழ்க்கையில இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய படிப்பினைகள் நிறைய இருந்தாலும் நம்ம இன்னைக்கு எடுக்க போற படிப்பினைகள் வெறும் 4 மட்டும்தான். முதல் விஷயம், மோசமான பழக்க வழக்கங்களாலும் பண்பாடுகளாலும் நிறைஞ்ச அந்த அரேபிய பாலைவனத்துல ஒரு ஆணுடைய துணை இல்லாம ஒரு பெண் வாழ்வது மிகப்பெரிய சவாலா இருந்துச்சு. எந்த காலமாக இருந்தாலும் அது சவால் தான். ஆனாலும் நிறைய ஃபித்னாக்களுக்கு மத்தியில எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாம அவங்க வாழ்ந்தது மட்டும் இல்லாம தன்னுடைய குழந்தைகளையும் அல்லாஹ்வுடைய பாதையில கொண்டு செலுத்தி இருக்காங்க. அவங்களுடைய மகன் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அஷ்ர முபஷ்ஷிரீன், இந்த உலகத்துல சொர்க்கவாசி என்று அறிவிக்கப்பட்ட 40 சஹாபாக்கள்ல ஒருத்தராக அவங்க வாழ்ந்திருக்காங்க. இவ்வாறு அவங்க வாழ்றதுக்கு சஃபியா ரலியல்லாஹு அன்ஹாவோட அவங்களோட வளர்ப்பு தான் மிகப்பெரிய ஒரு காரணமா இருந்திருக்கு. நம்ம வாழ்ற இந்த காலகட்டத்துல நமக்கு மத்தியில நிறைய தாய்மார்கள் கணவன் இல்லாம இருக்காங்க. கணவனோட முறிவுனாலேயோ இல்ல கணவன் இல்லாத விதவையாக இருக்கிற காரணத்தினாலேயோ கணவன் மனைவியும் சேர்ந்து வாழ்ந்து கூட அவங்களுக்குள்ள இருந்த மனஸ்தாபங்கள் இந்த காரணத்தினாலேயோ பிள்ளைங்களை சரியா வழிநடத்த தவறிடுறாங்க. அப்படிப்பட்ட எல்லாருக்குமே சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கிட்ட ஒரு முன்மாதிரி இருக்கு. ஒரு தாய் நினைச்சாங்க அப்படின்னா அந்த பிள்ளைங்களை சுவனத்திற்குரிய பிள்ளைகளாக கண்டிப்பா வளர்க்க முடியும் அப்படிங்கிறதுக்கு சான்றாக சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா இருந்திருக்காங்க, வாழ்த்து காட்டியிருக்காங்க. நம்ம வாழ்க்கைக்கு நம்ம எடுத்துக்க வேண்டிய 2வது படிப்பினை என்ன அப்படின்னா இழப்புகளை எப்படி கையாள்றது அப்படிங்கிறதுக்கு அழகான முன்மாதிரியா சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா இருந்திருக்காங்க. ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு யாரு அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சிறிய தந்தை. அவங்களோட சிறிய தந்தையோட இழப்பை நினைச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிறைய காலங்கள் அழக்கூடியவர்களா இருந்திருக்காங்க. ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹுவை கொன்ன வக்ஷி இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு காலத்துல இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க. இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க, ஷஹாதா சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்களோட பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்படும் அப்படிங்கிற தைரியத்துல வக்ஷி என்ன பண்றாங்க அப்படின்னா இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம பார்க்க வராங்க.
அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து வக்ஷிய பார்த்துட்டு நீங்க தானே வக்ஷி, நீங்க தானே ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை கொன்னீங்க அப்படின்னு கேக்குறப்போ வக்ஷி என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆமா நான் தான் கொன்னேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இத சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேக்குறாங்க, நீங்க எப்படி இதை செஞ்சீங்க அப்படின்னு கேட்டதுக்கு வக்ஷி என்ன பண்ணாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, நீங்க அடுத்து இனிமே எனக்கு முன்னாடி நீங்க வராதீங்க, உங்களை பார்த்தோம்னா என்னோட சிறிய தந்தை ஞாபகம் வருது அப்படின்னு அத்தனை வருடங்கள் கழிச்சும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அது வக்ஷி மேல இருந்த கோபத்தினால இல்ல, வக்ஷிய பார்த்தாங்க அப்படின்னா அவங்க சிறிய தந்தை இறந்தாங்க அப்படிங்கிற, இவங்கனாலதான் இறந்தாங்க அப்படிங்கிற சோகத்தை வந்து வக்ஷி கோவமா எடுத்துட்டு அவங்க மன கஷ்டப்பட்டுருவாங்களோ அப்படிங்கிற காரணத்துக்காண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து இனிமே என்ன பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்படிப்பட்ட அல்லாஹ்வின் தூதருக்கே இப்படி ஒரு நிலைமை அப்படின்னா, தன்னுடைய ரொம்ப அன்புக்குரிய சகோதரரா இருந்த ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இறந்தப்போ சஃபியா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சாதாரண ஒரு பெண் தான். அல்லாஹ் வந்து பெண்களை நேச்சுரலாவே ரொம்ப ஜென்டிலா, ரொம்ப அமைதியான நிலையில தான் படைச்சிருக்கான். தன்னுடைய உடன் பிறந்த சகோதரர், அதுலயும் தன்னோட மிகுந்த பாசத்திற்குரிய நெருக்கமான சகோதரரா இருந்திருக்காங்க. அவங்களோட மரணம் இவங்களுக்கு எவ்வளவு பெரிய இழப்பா இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க சகோதரிகளே. கணவனை இழந்ததுக்கு அப்புறம் பெண்களுக்கு அவங்க உடன் பிறந்த சகோதரர்கள் பல கட்டங்கள்ல ஆறுதலா இருந்திருப்பாங்க. இதே மாதிரி அவங்க கணவனை இழந்தப்போ சஃபியா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு பெரிய சப்போர்ட்டா ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு இருந்திருக்காங்க. இந்த பெரிய சப்போர்ட்டை இழந்த அந்த நேரத்துல இவங்க எப்படி அல்லாஹ்வுடைய விதியை பொருத்திக்கிட்டாங்க அப்படின்னா, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாம் அனைவருமே அல்லாஹ்விற்கு உரியவர்கள், அல்லாஹ்விடமே திரும்ப சேர போகிறோம் அப்படிங்கிற வார்த்தையை தான் திருப்பி திருப்பி சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லிட்டே இருந்தாங்க. அவங்களோட பொறுமைக்கு, அவங்களோட இழப்புக்கும் அல்லாஹ்விடத்துல கூலி தேடுறவங்களா இருந்தாங்க. இவங்க இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் இப்படிங்கிற வார்த்தையை சொல்லி சொல்லியே இப்படிங்கிற மன உறுதியோடயே இவங்க இருந்து, இவங்களோட உறுதியான ஈமானுக்கு இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டா இது இருந்துச்சு. இன்றைய காலகட்டத்துல நமக்கு ஒரு சின்ன கஷ்டம் ஏற்பட்டாலே, நம்ம கூட இருக்கிறவங்க யாரும் நம்மள்ட்ட சரியா பேசல அப்படின்னாலோ, இல்ல நமக்கு பிடிச்ச ஒரு பொருளை நம்ம தொலைச்சிட்டாலோ, இல்ல வேற என்ன ஒரு சின்ன விஷயம் ஏற்பட்டாலும் அதை நினைச்சு நம்மள நாமே நிறைய இடங்கள்ல வருத்திக்கிறோம். இப்படிப்பட்ட நமக்கு சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வாழ்க்கையில எப்படி இழப்புகளை கையாளணும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு மிகப்பெரிய ஒரு ஈமானிய முன்மாதிரியா திகழ்ந்திருக்காங்க. மூன்றாவது படிப்பினை என்ன அப்படின்னா, இவங்க பிறப்புல இருந்து ரத்த வந்த உறவுகளுக்கு நிறைய ஆதரவு அளிச்சிருக்காங்க. இவங்களோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நிறைய உதவி செஞ்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம அவங்களுடைய மகன்கள் இருந்திருக்காங்க. இப்படி அவங்களோட ரத்த சொந்தங்களை வந்து மிகுந்த ஒரு ஆதரவோட இவங்க நடத்தியிருக்காங்க. ரத்த உறவுகளை பேன்றவங்களுக்கு அல்லாஹ் எவ்வளவு கண்ணியத்தை கொடுப்பான் அப்படிங்கிறதுக்கு சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வாழ்க்கை வந்து ஒரு எடுத்துக்காட்டாக நமக்கு இருக்கு. ரத்த உறவுகளை பேணி அவங்கள நன்மையின் பக்கம் அழைக்கிறதுனால அவங்களுடன் சேர்ந்து நம்மளும் சொர்க்கம் செல்றதுக்கு இது வழியா அமையும் அப்படின்னு இவங்க வாழ்க்கையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். நாலாவது என்னன்னா, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டு நேர்மையாக வாழும் ஒரு மனிதருக்கு சாதனை செய்வதற்கு வயது ஒன்றும் தடையில்லை அப்படிங்கிறதுதான். ஏன் அப்படின்னா, அல்சா போர் நடந்த காலகட்டத்துல சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு 60 வயது கிட்ட இருந்துச்சு. ஒரு மனிதன் மன உறுதியோடையும் வலிமையோடையும் இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து எந்த வயசா இருந்தாலும் நிச்சயமா அவங்களால சாதிக்க முடியும். சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மனசுல வலிமையும் உறுதியும் இருந்த காரணத்தினாலதான் 60 வயது பெண்ணாக இருந்த போதும் இஸ்லாத்தின் முதலில் ஒரு இறை நிராகரிப்பாளரை தற்காப்புக்காக கொலை செய்த வீர பெண்மணியாக சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா இருந்திருக்காங்க. அன்பான சகோதரிகளே, எவ்வளவு கடுமையான காலகட்டம் வந்தாலும் சரி, எவ்வளவு இன்னல்களை நம்ம சந்திச்சாலும் சரி, எவ்வளவு வயதானாலும் சரி, அல்லாஹ்வோட உதவியை கொண்டு மனதுல வலிமையும் உறுதியும் இருக்கும் போது சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள போன்ற ஒரு ஈமானிய முன்மாதிரியாக நாமும் வாழலாம் இன்ஷா அல்லாஹ். கேட்டதை செயல்படுத்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக. அல்லாஹ் நம்மையும் இந்த சஹாபிய பெண்களோடு மறுமையில் சுவனத்தில் ஒன்று சேர்ப்பானாக.
وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய கிருபையால இன்னைக்கு ஈமானிய முன்மாதிரிகள் அப்படிங்கிற தலைப்புல சஃபியா ரலியல்லாஹு அன்ஹாவை பத்தி தன்னுடைய நிதானமான பேச்சால நம்ம எல்லாருக்கும் எடுத்துரைச்சாங்க. அந்த வாழ்வுடைய படிப்பினையும் நமக்கு எடுத்துரைச்சாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு இதே தலைப்புல மீண்டும் ஒரு பெண்மணியை பத்தி பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கஃபரா ஓதிக்கலாம். சுப்ஹானல்லாஹ் வபிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.